Hi friends, in this video, we will homemade rose water ready அப்படினு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மரியா சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல ஒரு bell button வரும். அதையும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம பன்னீர் ரோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கடையில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸை வந்துட்டு நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க. அதை வாங்கி கூட நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக பூத்திருக்க ரோஸை வச்சுட்டு நம்ம ரோஸ் வாட்டர் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது வந்துட்டு எங்கள் வீட்டில் பூத்த வந்துட்டு பன்னீர் ரோஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரோஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ரோஸ் கட் பண்ணும்போது ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து தளர் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் பூக்கும்போது வந்துட்டு நம்ம தேவைக்கு ஏற்ப வந்துட்டு நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ரோஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸெல்லாம் ஒரு டைம் தண்ணியில் வந்துட்டு நல்லா அலசிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி புழு வண்டு அதெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து நல்லா இதை மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 250 ml வந்துட்டு வாட்டர் இருக்கும் அதில். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் வந்துட்டு சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ரோஸில் உள்ள பெட்டல்ஸ் எல்லாம் இதை மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹோம்மேடாக இதை மாதிரி ரோஸ் வாட்டர் பண்ணுறது வந்துட்டு குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீர் ரோஸில் வந்துட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக வந்துட்டு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்துட்டு மூடி வச்சிடும். நடுவில் வந்து ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க வேணாம். டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரோஸ் வாட்டர் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த பெட்டல்ஸில் உள்ள சாயம்லாம் தண்ணியில் இறங்கி ரொம்ப சூப்பரான ரோஸ் வாட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 to 20 days வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பன்னீர் ரோஸ் செடியை வந்துட்டு எப்படி வளர்க்குறது, நம்ம எந்த மாதிரி உரங்கள் கொடுத்தா அது அதிகம் பூ பூக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதுக்கான லிங்கை தரேன், வேணும்னா பாருங்கள். தேங்க்யூ.